ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 8வது ஊதிய குழுவில் ஊதிய உயர்வு மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் புதிய வகையான மாற்றம் வரப்போகிறதாகவும், இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிவிப்புகள் அரசு ஊழியர்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகளை இருக்க போகிறதாகவும் நம்ம தகுந்த வட்டாரங்களின் செய்திகள் வெளியாகிருக்கு. அது என்னென்ன அறிவிப்பு, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போதை பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றி வரக்கூடிய கிட்டத்தட்ட 49 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய 68 லட்சத்திற்கும் அதிகமான நபர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த 8வது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக, ஒரு 15 தினங்களுக்கு முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் அதற்கான ஜிஓ வெளியிடப்படலை. அதாவது அதற்கான குழு அமைக்கப்பட்டு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யார், அந்த குழுவினுடைய பணிக்காலம் எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது அவர்கள் பரிந்துரையை சமர்ப்பிப்பாங்க, அந்த மாதிரி முழுமையான விவரங்கள் அடங்கிய ஒரு ஜிஓவானது இன்னும் வெளியிடப்படலை. ஸோ அதே சமயம் அந்த ஊதிய குழுவுக்கான பணிகளில் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ பொதுவாகவே அந்த ஊதிய குழு வரும்பொழுது அந்த ஊதிய குழுவில் அவர்களுடைய அடிப்படை ஊதியம் உயரும், அதே போல் பிற அலவன்ஸ் எல்லாமே அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறைக்கு ஏற்றவாறு புதிய ஊதிய குழுவில் பரிந்துரை செய்வாங்க. அந்த பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அந்த அடிப்படை ஊதியம் தவிர்த்து பிற அலவன்ஸ்லையும் உயர்த்தி வழங்குவாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. ஸோ இந்த ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு எல்லாம் தாண்டி அரசு ஊழியனுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பதவி உயர்வுடைய அந்த வழிமுறையில் ஒரு புதிய வகையான மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள் செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது பொதுவாக ஒரு அரசு ஊழியர் குறிப்பிட்ட காலத்தில் அவர் பணிபுரியக்கூடிய துறை அல்லது அவருடைய பணிபுரியக்கூடிய பதவி அதற்கு ஏற்றாற்போல் அவர் அடுத்தடுத்த கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும் இல்லைங்களா. ஒரு சில துறைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு 10-20 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஒரு அரசு ஊழியர் கூட அடுத்தடுத்த நிலைமையில மிக விரைவாக ப்ரமோஷன் அப்படின்னு அடைஞ்சிருவாங்க. ஆனால் அதே சமயம் இன்னும் ஒரு சில துறைகளில் என்னதான் அவருக்கு கூடுதல் கல்வி தகுதி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த அடுத்தடுத்த பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இது வாய்ப்பு மறுக்கப்படுறது கிடையாது, வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் MACPன்னு சொல்லக்கூடிய மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் அப்படின்ற திட்டத்தின் கீழே அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 30 ஆண்டு சேவை காலத்தில் குறைந்தபட்சம் 3 பதவி உயர்வுகள் கிடைக்க உறுதி செய்யுது. அதாவது 10 ஆண்டுகள் அவர் பணி நிறைவு செய்கிறார் அப்படின்னா ஒரு பதவி உயரும், 20 ஆண்டில் ஒரு அடுத்த பதவி உயரும், 30 ஆண்டில் இன்னொரு பதவி உயருமா கிடைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த MACPன்னு சொல்லக்கூடியது. ஸோ 7வது ஊதிய குழுவுமே இந்த MACPயில் பதவி உயர்வுக்கான எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை இருந்தது. ஆனால் அது தற்போது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படல. அதனால் தற்பொழுது இந்த NCJCM ஊழியர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அது MACP திட்டத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கருத்தில் கொண்டு பதவி உயர்வு மற்றும் படிநிலையில், அதாவது குறைந்தபட்சம் ஒரு அரசு ஊழியர் 30 ஆண்டுகள் சேவை செய்யக்கூடிய காலத்தில் குறைந்தபட்சம் அவர் 5 பதவி உயர்வுகள் பெறுவதற்கு அனுமதிக்கப்படணும், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதாவது பதவி உயர்வு அப்படின்னு நேரடியான அவர் அடுத்த நிலைமைக்கு உயர்த்தப்படுறது அப்படின்றது மட்டும் கிடையாது, ஊதியத்தில் உயர்வு இருக்கும். உதாரணத்திற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய முறைப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அவர் செலெக்ஷன் கேட் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஸ்பெஷல் கேட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதே சமயம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சில துறைகள், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் பணிபுரியக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு 8 ஆண்டுகள் அப்படின்ற ஒரு நிலையானது வரையறுக்கப்படுறது. 8 ஆண்டுகள் ஒரு அடிப்படை ஊழியராக ஒரு சிப்பாயை பணிபுரிகிறார் அப்படின்னா 8 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறமா அவருடைய ப்ரமோஷன் அப்படின்றது அவருடைய ரேங்க்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதோ இல்லையோ அவருடைய சம்பளத்தில் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சிப்பாய்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழியருக்கு இணையான சம்பளத்தை அவர் பெற தொடங்கிடுவார். ஸோ அதே போல் அடுத்த 8 ஆண்டுகள், அதாவது 16 ஆண்டுகள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கான அந்த பேசிக் பேயானது அவருக்கு உயர்த்தப்பட்டு வழங்கப்படும். இது ஊதியத்தில், அதாவது இந்த பே மேட்ரிக்ஸ்லாம் உயர்வு இருக்குமே தவிர கண்டிப்பாக நீங்கள் பதவியில், அதாவது அவர் செய்யக்கூடிய பணியில் மாற்றம் இருக்க முடியுமான்னு கேட்டால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் இது போன்ற ஒரு நடைமுறையை இந்த வருகின்ற 8வது ஊதிய குழுவில் குறைந்தபட்சம் 30 ஆண்டு பணிக்காலத்தில் 5 முறை அவருடைய ஊதியம் உயர்த்தப்படும் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த MACP விதிகளில் நார்மல் அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகள் இருக்குது, இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கவங்களுக்கு 8 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதை 6 ஆண்டுகளாக குறைக்கணும். அதாவது 30 ஆண்டு பணிக்காலத்தில் அவர் 5 முறை பதவி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 6 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அவர் ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை குறித்து வருகின்ற அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த 8வது ஊதிய குழு பரிசீலனை செய்து அரசுக்கு பரிந்துரை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றதான் ஒரு நம்ப தகுந்த தகவல். ஸோ இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.